வேணாடு டிக்கில் அடிக்க பெருமை அப்படி அடிக்க எனக்கு அப்படி அடிக்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு சில விஷயங்கள் நடந்தது. அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உடனே சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே வந்துடும். சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா சபரி பார்வதி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன பண்றாங்கன்னா அப்படியே ரெண்டு பேருமே நேரா பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா காலை வச்சு அடுத்தவங்களோட பட்டெக்ஸ்ல அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. நீயும் வான்னு சபரி கிட்ட சொல்றாங்க. சபரி வேணாம் அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்றாரு. வேணாம், இதுல என்ன பெருமை, இப்படி பின்னாடி அடிச்சு விளையாடுறது ஒரு விளையாட்டா, வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. வாடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி பார்வதி என்ன பண்றாங்கன்னா, நான் முதல்ல அடிக்கிறேன், இப்படி அடிக்கணும்ன்ற மாதிரி அடிச்சு காட்டுறாங்க. அதாவது ரெண்டு பேருமே நேரா, அதாவது ரெண்டு பேரோட ஃபேஸும் இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா காலை வச்சு அவங்களோட பட்டெக்ஸ்ல எட்டி மிதிக்க, அதாவது கிக் பண்ணும். அதே மாதிரி பண்ணுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அதாவது பார்வதி முதல்ல பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பண்ணுன்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சபரி இருக்கார்ல, நான் இந்த மாதிரி கிக் பண்ண மாட்டேன், வேற மாதிரி தான் கிக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் தள்ளி நிக்க வச்சிட்டாரு. நிக்க வச்சுட்டு கிரீஸ் டப்பாவை எப்படி மிதிச்சேன்னு ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, அதாவது கவுண்டமணியோ செந்திலும் பண்ணுவாங்களே, கிரீஸ் டப்பாவை எப்படி மிதிச்ச, இப்படி தானே மிதிச்ச அப்படின்ற மாதிரி ஒரு மிதிக்கிறாரு. அந்த டைலாக்லாம் சொல்ல இப்படிதான் நான் மிதிப்பேன்ற மாதிரி மிதிக்கிறாரு. கொஞ்சம் ஃபோர்ஸ், அதாவது விளையாட்டா தாங்க பண்ணாங்க, ரொம்ப சீரியஸா பண்ணல. சீரியஸா பண்ணாதான் நம்ம குறை சொல்ல முடியும். விளையாட்டா தான் அவர் எட்டி மிதிச்சாரு, ஆனா கொஞ்சம் ஃபோர்ஸா எட்டி மிதிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம பார்வதி இருக்காங்கல்ல, தவறுன மாதிரி பொத்துன்னு போய் விழுந்துட்டாங்க. அதாவது அவர் மிதிச்ச மிதிக்கு அதே மாதிரி இவங்க தவறுன மாதிரி போய் பட்டுன்னு கீழே விழுந்துட்டாங்க. சபரி பதறிட்டாரு. ஐயோ, இவளா விளையாட்டுன்ற மாதிரி நம்ம கிட்ட வந்தா, இப்ப நம்ம எட்டி மிதிச்சிட்டோம், நம்ம மேல ஒரு கேஸ் விழுந்துரும் அப்படின்ற மாதிரி பதறிட்டாரு. ஐயோ என்னாச்சுன்னு சட்டுன்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. ஆனா பார்வதி சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க, பெருசா அடிப்படல, அதை ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சபரி ஏன்டா இப்படி பண்ணேன்னு பதிலுக்கு அடிக்கிறாங்க. அதாவது அவங்களும் விளையாட்டுக்கு தான் அடிக்கிறாங்க, விளையாட்டா தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் அங்க உட்காந்து விக்ரம் கனி ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கனிக்கா பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம பக்கத்துல போய் சும்மாவாது நிப்போன்ற மாதிரி வேகமா பார்வதிக்கு பக்கத்துல ஓகேவான்னு கேட்டாங்க. நம்ம கனி அக்காக்கு ஏற்கனவே அடி விழுந்தது பாத்தீங்களா, எங்க அந்த பொண்ணு கீழே விழுறா, யாருமே பார்க்கலையேங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே விஜய் சேதுபதி பொழந்து கட்டினார்ல, நம்ம அக்கா கனி அக்காக்கு அது மைண்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப வேற இவ விழுந்து கிடக்குறா, நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா இதையும் கேட்பாங்க, பேசாம போய் நின்றுலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நின்றுறாங்க. அதே மாதிரி விக்ரம் இருக்காருல, போல சிரிப்பு வருது அவருக்கு, பயங்கரமா சிரிப்பு வருது. அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண மாதிரி வாயிலெல்லாம் கையை வச்சுட்டு இருக்காரு. இதுதான் நடந்தது. அதாவது ஃபன்னா தான் இது போச்சு. அதாவது முதல்ல ஆரம்பிச்சதே பார்வதி தான், வா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சபரியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் பண்ணுடா அப்படின்ற மாதிரி இவங்க முதல்ல அவர் அடிச்சிட்டாங்க. நான் ஒன்னு அடிக்கிறேன்ற மாதிரி அடிச்சாரு, பொத்துன்னு போய் விழுந்துட்டாங்க. இதை தாண்டி பார்வதி கமருதீன் மைக்க மறைச்சு பேசினாங்க பாத்தீங்களா, அதுக்கு இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி ரோஸ்டும் பெருசா இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் பண்றேன்ட்டு மைக்க கழட்டி வச்சு, அதாவது கழட்டி உட்கார வச்சாரு, அது மட்டும் தான் அவர் பண்ணாரு. மற்றபடி பெருசா எதுவுமே பண்ணல. இவங்களுக்கு வார்னிங் கியர்னிங்னு எதுவுமே கொடுக்கல. பேருக்காது இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா வெளியே அனுப்பிடுவோம் பார்த்துக்கோங்கன்ற மாதிரியாவது சொல்லலாம், அந்த மாதிரி கூட சொல்லுங்க. அதாவது நிறைய பேர் நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க, பயங்கர அட்டாக் இருக்கு, செம்ம அட்டாக் இருக்கு, இவங்க பண்ணது ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் விஜய் சேதுபதி அடிக்கல, பெருசாவே தண்டனை தரல, ரொம்ப அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறமும் இவங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ண கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு சாதாரணமான தண்டனை தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. சோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்ற உங்களோட கருத்தையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.